Okay, welcome to Adobe Photoshop course. The Photoshop வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 2015 மாடல் யூஸ் பண்ணுறோம். 2015. ஸோ அதில் நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் கூட நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் இதில் டூல்ஸ்லாம் பார்க்குறப்ப 99% சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த ஃபைலோட ஓப்பனிங் விண்டோ அண்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் லைட் சேஞ்சஸ் இருக்கும் இந்த 2015லையும் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற லேட்டஸ்ட் மாடல்லையும். ஓகேங்களா? மற்றபடி டூல்ஸ் எல்லாமே நமக்கு கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரலாம். ஸோ கோர்ஸ் நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ அந்த ஃபோட்டோஷாப்பை பற்றி அந்த டூல்ஸ் என்னென்னா ஸோ ஃபோட்டோஷாப்போடைய நீங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறப்போ அது ஓப்பன் விண்டோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி இதுதான் கலர் டூலு இதுதான் இப்படி தான் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறத விட ஒரு ப்ராஜெக்டாக நம்ம அந்த கோர்ஸை வந்து பண்ணுறப்போ ஈஸியாக நம்ம அந்த டூல்ஸ் எல்லா டூல்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே நேரம் நம்ம கோர்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறது ஃபோட்டோஷாப் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு ஆக்சுவலி ஓப்பன் விண்டோவில் இப்போ மேலே இருக்கிற வந்து நார்மலாக தான் ஃபைல்ஸ் நீங்கள் ஒரு நியூ ஃபைல் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, நியூ ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து எப்படி ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, அதே மாதிரி வந்து ஒரு எக்ஸ்போர்ட் வந்து நம்ம எப்படி பண்ணுறது, ஸோ அதே மாதிரி இம்போர்ட் நம்ம இந்த மாதிரி பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து எடிட் டூல்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்குது, இமேஜஸ், லேயர், டைப்பு, செலக்டர், அப்புறம் வந்து ஃபில்டர், 3D, வியூ, விண்டோ, ஹெல்ப்னு சொல்லிட்டு உங்களுக்கு நார்மலி இருக்கிற டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் மேலே. அதே மாதிரி டூல் பாரில் கீழே நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் பார்க்குறப்போ உங்களுக்கு ஸோ நமக்கு எடிட்டிங் தேவையான எல்லா டூல்ஸுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க ஆக்சுவலாக வந்து 2 லைன்ஸாக உங்களுக்கு மாறும். ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் சைட்லேயே உங்களுக்கு வந்து டூல்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணி எப்படி மூவ் பண்ணுறதுக்கான மூவ் டூலு அண்ட் ஆர்ட்போர்ட் டூல். ஸோ இதை வந்து நீங்கள் நார்மல் கிளிக் பண்ணால் அந்த டூலை செலக்ட் பண்ணலாம். ஸோ அந்த டூலுக்கு உள்ள ஆப்ஷனில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும்னா அந்த டூலுக்கு மேலே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து என்னெல்லாம் டூல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதை மாதிரி பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு மார்க்யூ டூலில் பார்க்குறப்போ ரெக்டாங்குலர் அண்ட் வந்து சிங்கிள் ரோ, சிங்கிள் காலம்ஸ் இதெல்லாமே நமக்கு செலக்ட் பண்ணலாம். ஸோ எந்த டூல் நமக்கு வேணுமோ ஸோ நான் ஒரு இமேஜில் வந்து பர்டிகுலர் ரெக்டாங்குலர் ஏரியா மட்டும் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணால் கூட இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறப்போ வந்து லாசோ டூலு, ஸோ மேக்னெட்டிக்கு இந்த மாதிரி டூல்ஸ், செலெக்ஷன் டூல்ஸ் இதெல்லாமே. ஸோ வந்து அந்த இமேஜாக ப்ராஜெக்டாக நம்ம பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த டூல்ஸ் உங்களுக்கு வந்து புரியும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறப்போ வந்து குயிக் செலெக்ஷன் டூலு, மேஜிக் வேன் டூலு இதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் நம்ம எடிட் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் மட்டும் குயிக்காக செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டூல்ஸ் யூஸ் ஆகும் நமக்கு. ஸோ மற்றபடி கிராப் டூலு, ஒரு பர்டிகுலர் பிளேஸை மட்டும் கிராப் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து டூல்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அதுக்குள்ளே ஸ்லைஸ் டூலு, ஸ்லைஸ் செலக்ட் டூலு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த டூல்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய உங்களுக்கு வரும். ப்ரஷ் டூல் உங்களுக்கு வரும். அதே மாதிரி வந்து எரேசர் டூலு, ஸோ அதே மாதிரி பெயிண்ட் டூல்ஸு, பிளர், ஒரு இமேஜை பிளர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு, அண்ட் வந்து பென் டூல், டெக்ஸ்ட், ஒரு டெக்ஸ்ட் வந்து ஹாரிசாண்டல் டைப் டெக்ஸ்டா, வெர்டிகல் டைப் டெக்ஸ்டா, இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு உள்ளே வரும். ஸோ ரெக்டாங்குலர் ஷேப் டூல்ஸு, எலிப்ஸ் டூல்ஸு இதெல்லாமே இந்த சைடில் வருது உங்களுக்கு. அதே மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜை வந்து ஜூம் பண்ணணும் அதெல்லாம் இந்த டூல்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஜூமிங் டூல் இருக்கும், அது மாதிரி ஹேண்ட் டூல் இருக்கும். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு நீங்கள் ஒவ்வொரு டூலாக வந்து செலக்ட் பண்ணி அந்த டூலை வந்து ரைட் கிளிக் பண்ணி பார்க்குறப்போ அது என்னெல்லாம் டூல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ ஒன்ஸ் நம்ம இமேஜை இம்போர்ட் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணுறப்போ அந்த டூல்ஸ் நம்ம ஒன்றா யூஸ் பண்ணுவோம். பட் வந்து நம்ம வந்து அந்த கோர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சாஃப்ட்வேர் ஃபுல்லாக வந்து என்னெல்லாம் இருக்குது அதோட ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஸ்க்ரீன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா ஸோ ஒவ்வொரு டூல்ஸாக நீங்கள் போய் பார்த்து ஸோ அந்த டூல்ஸ் வந்து லைட்டாக சேஞ்சஸ் வந்தாலும் நமக்கு தெரியும். ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு ரைட் சைடில் கலர் ஸ்வாட்சஸ் நமக்கு இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து இதுலேருந்து வந்து எஸ்என்டிஎல் இல்லை நீங்கள் வந்து 3D வேறு ஏதாவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாறும். ஸோ இந்த இடத்துல வந்து இல்லை நான் சொல்கிற மாதிரி இல்லை எஸ்என்டிஎலாக மாற்றிக்கோங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணி எஸ்என்டிஎல்ஸ்னு கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த இது வரும். மற்றபடி அது மட்டும் இல்லை பெயிண்டிங்னா தனியாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும் பெயிண்டிங். அதே மாதிரி மோஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக வரும். ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டூல்ஸுமே நம்ம வந்து செப்பரேட்டாக ஒவ்வொரு பார்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அது அப்படியா. ஸோ நியூ ஒர்க் பிளேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த இடத்துல எஸ்என்டிஎல் கிளிக் பண்ணால் ஸோ நார்மல் ஜென்ரலாக நமக்கு இது தேவை. ஸோ எஸ்என்டிஎல்ஸ்லேயே இருக்கட்டும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்த இந்த டூல் பாரில் எஸ்என்டிஎல்ஸ் வரலன்ற பட்சத்தில் யூ ஷுட் கோ விண்டோஸில் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு வந்து ஒர்க் ஸ்பேஸில் போய் எஸ்என்டிஎல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு விண்டோக்குள்ளேயும் வரும் உங்களுக்கு. ஸோ விண்டோஸ்குள்ளே நீங்கள் போனாலும் உங்களுக்கு இந்த மோஷன், பெயிண்டிங், ஃபோட்டோகிராஃபி இது எல்லாமே வரும். மற்றபடி நம்ம இங்கே செலக்ட் பண்ணுறது ஸோ வந்து இது பாருங்கள் இந்த விண்டோஸ்
மெனுக்குள்ளே நம்ம உள்ளே போகிறப்போ வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம என்னெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த சைடில் தெரியும். ஸோ இந்த இடத்துல லேயர்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்குன்னா லேயர் இந்த பக்கம் நமக்கு வருது. அதே மாதிரி லைப்ரரி செலக்ட் பண்ணிருக்கா லைப்ரரி வரும், ஸ்வாட்சஸ்னால் நமக்கு வரும். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து கேரக்டர் ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் நம்ம கிளிக் கேரக்டர் கொடுத்தா போதும். ஸோ இந்த பாருங்கள் கேரக்டர் நமக்கு ஆட் ஆகிட்டு. ஸோ இதை வந்து நம்ம மூவ் பண்ணி எந்த இடத்துலன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல கொண்டு போய் மூவ் பண்ணால் இந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கலாம். திருப்பி இந்த இடத்துல கொண்டு வரணும் வந்துக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ இந்த கர்சரை மாத்திரம் இது போயிடும் உங்களுக்கு. மற்றபடி இதை அப்படி செலக்ட் பண்ணி கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறப்போ ஆக்சுவலாக ஒரு இப்போ நம்ம என்னுடைய இப்போ நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த விண்டோஸோட ஃப்ரண்ட் சைட்லேயே உங்களுக்கு வந்து ரீசெண்ட்டு கஸ்டமைஸ்னு வரும். ஸோ கஸ்டமைஸ்டு கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். மற்றபடி ரீசெண்டை நீங்கள் கிளிக் பண்ணோம் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ண ஃபைல் உங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ அதோடைய ஓப்பன், அதாவது ஃபைலை ஓப்பன் பண்ணுறப்போ அதோடைய யூசேஜ் பார்க்குறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தெரியும். பட் இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணால் ஃபைல் கொடுத்து ஜஸ்ட்டு ஓப்பன்னு கொடுத்தோம் நமக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் வந்து என்னோடய டிஃபால்ட்டுக்குள்ளே நான் வந்து ஃபோட்டோஷாப் கிளாஸஸ்ன்னு போட்டு அதுக்குள்ளே என்னோடய இமேஜஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் செலக்ட் பண்ணி இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஃபைல் ஓப்பன் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஜூம் டூலை வந்து கிளிக் பண்ணி ஸோ இந்த ஜூம் டூம் நம்ம இங்கே கிளிக் பண்ணுறப்போ இங்கே மேலேயே உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் தெரியும். ஸோ இந்த ஜூம் இன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த கர்சர் இப்போ கிளிக் பண்ணுறப்போ இந்த இமேஜ் வந்து வரும். அதே மாதிரி இந்த ஹேண்ட் டூல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இமேஜை பர்டிகுலராக நம்ம வந்து எந்த பிளேஸுக்கு கொண்டு போகணுமோ அந்த பிளேஸுக்கு கொண்டு போயிடலாம் நீங்கள் இந்த ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணுறப்போ. ஓகேங்களா? ஹேண்ட் டூல். ஸோ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம எடிட் பண்ணுறப்போ இல்லை வேறு ஏதாவது பர்டிகுலர் இமேஜ் எடிட் பண்ணுறப்போ ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்மால் கிராச்சஸ் இருக்குது, நம்ம அதை மாற்றணும்னா மெயினாக நம்ம வந்து இது மாதிரி ஜூம் பண்ணி தான் நம்ம உள்ளே போகணும். ஜூம் பண்ணி உள்ளே போனால் தான் நமக்கு வந்து ஆக்சுவலாக அந்த பர்டிகுலர் பிளேஸில் நமக்கு அது வேணுமா வேண்டாமான்னு நமக்கு தெரியும். ஸோ இது உள்ளே கொண்டு வந்துச்சு, எனக்கு இந்த இடத்துல வேணும் பட் இந்த பக்கம் போச்சுன்னா ஜஸ்ட் ஹேண்ட் டூலை யூஸ் பண்ணி நம்ம இதை இழுத்துக்கலாம், கர்சரை கொண்டு போய் இழுத்துக்கலாம் நம்ம இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ ஓகே, ஃபிட் ஸ்க்ரீன் நம்ம இந்த டேரெக்டாக ஃபிட் ஸ்க்ரீன் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஃபிட் ஆகிடும். ஓகேங்களா? ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுல் ஆகும் உங்களுக்கு. ஓகே, ஃபிட் ஸ்க்ரீனே நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ சில இடங்களில் நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றினாலும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் அடிக்க தேவையில்லை. செட்டிங்ஸ் மாற்றினாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த செட்டிங்ஸ் திருப்பி நம்ம வந்து ரீசெட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ அதுக்கு ரீசெட் பண்ணணும். ஒருவேளை நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், திடீர்னு நம்ம இங்கே பார்ப்போம் ஒரு டூல் இருக்கும், அந்த ஆல்ரெடி இன்னொரு டூலை காணோன்ற பட்சத்தில் வரப்போ வந்து அந்த டோட்டலி அந்த ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக நம்மளால் அந்த ப்ராஜெக்டை வந்து கிளியராக ஒரு டென்ஷன் ஃபீலிங் இல்லாமல் வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்க்குறப்போ வந்து இப்போ நம்ம வந்து ஓப்பன் கொடுத்தோம் இல்லையா, ஓப்பன் கொடுக்கறதுக்கு பதிலாக ஓப்பன் கொடுக்குறப்ப நம்ம இமேஜை வந்து நம்ம வந்து உள்ளே கொண்டு வரலாம். அதே மாதிரி ஓப்பனுக்கு பதிலாக வந்து நம்ம நியூ கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் யூ கிவ் நியூ, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுன்றது வந்து இந்த ஸ்க்ரீனில் நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக இப்போ நம்ம ப்ராஜெக்ட் டைட்டில் இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து என் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன டைட்டில் தேவையோ அந்த டைட்டில் வந்து இந்த இடத்துல நான் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து ஆக்சுவலாக வித் ஹைட் இருக்கும். ஸோ நம்ம வந்து வெப்சைட் டிசைன்லாம் பண்ணுறப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட பேனருக்கு நம்மளுடைய வெப்சைட்டுக்கு பேனருக்கு இந்த சைஸ் தான் வேணும், அதே மாதிரி என்னோட வெப்சைட்டுடைய சைட் பேனருக்கு இந்த சைஸ் தான் வேணும். ஒருவேளை நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு ஒர்க் பண்ணால் நம்ம விசிட்டிங் கார்டுக்கு இந்த சைஸ் தான் வேணும். எக்ஸாம்பிள் எப்போவுமே நம்ம வெப்சைட்லாம் பண்ணுறப்போ நமக்கு வந்து என்னென்னா பிக்சலில் தான் நம்ம வந்து பண்ணுவோம் வெப்சைட் மோஸ்ட் ப்ராப்ளி. ஸோ வெப்சைட்டில் நம்ம பேனர் சைஸ் வந்து எந்த பிக்சலில் கொடுத்தோமோ அந்த பிக்சல் நம்ம இந்த இடத்துல வித் ஹைட்டு நம்ம கரெக்டாக கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் எனி விசிட்டிங் கார்ட்ஸ் நம்ம பார்க்குறப்போ விசிட்டிங் கார்ட்ஸ் எப்போவுமே மில்லிமீட்டர் தான் சொல்லுவாங்க சைஸ். ஸோ 90-50 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மில்லிமீட்டர் சைஸ் நம்ம இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து ஆக்சுவலாக வேறு பேனர்ஸ் எதாவது நம்ம பண்ணுவோம், ஒரு கடைக்கு நம்ம ஒரு பேனர் எதாவது பண்ணணும்னா ஸோ அது வந்து ஆக்சுவலாக சென்டிமீட்டர்ஸ் தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து சென்டிமீட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன வேணுமோ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிசல்யூஷன் எப்போவுமே நம்ம 300 கொடுக்குறது நல்லது. எப்போவுமே ரிசல்யூஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய இமேஜ் சைஸும் அதே மாதிரி கம்மியாகும். ஸோ இமேஜ் வந்து வெளியே ஒரு பிரிண்டிங் எல்லாம் வரப்போ வந்து ரெசல்யூஷன் சைஸ் கரெக்டாக 300 கொடுக்காட்டி நம்மளுடைய பிரிண்டிங் வந்து கரெக்டாக வராது. ஸோ ரெசல்யூஷன் சைஸ் எப்போவுமே மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம பண்ணுற மெஜாரிட்டியான ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 300 சைஸ் தேவைப்படும். ஸோ ரெசல்யூஷன் 300 கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட். ஸோ இதில் இப்போ எக்ஸாம்பிள்
இப்போ நான் வந்து நியூ ப்ராஜெக்ட் வந்து டெமோ 1 சொல்லிட்டு அந்த நேம் கொடுக்குறேன். இப்போ வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து நான் ஒயிட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்ட் ஒயிட் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் ஸோ என்னுடைய இமேஜ் வந்து பார்க்குறப்போ வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் என்னுடைய இமேஜ் வந்திருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் ஆக்சுவலாக இன்னொன்று வந்து நியூ கொடுத்தேன். அதே மாதிரி நான் வந்து டெமோ 2ன்னு அதோட நேம் கொடுக்குறேன். டெமோ 2ன்னு கொடுத்தேன். ஸோ இந்த ஒயிட் பேக்ரவுண்டுக்கு பதிலாக வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் நம்ம கொடுத்தா ஆக்சுவலி நமக்கு என்ன பேக்ரவுண்ட் கலர் தேவைப்படுதோ அந்த கலரை இங்கேயும் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு கிவ் எல்லோன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோன்னு வச்சுட்டு நான் வந்து அதை கிளிக் பண்ணேன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து எல்லோ கலரில் வந்து டெமோ 2ன்னு ஒன்று நமக்கு ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி இஃப் யூ கோ டு ஓப்பன் நியூ சொல்லிட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட் கொடுத்தோம்னா நார்மலி ஜென்ரல் டிரான்ஸ்பரண்ட் தான், அதில் வேறு எந்த கலர்ஸும் வராது. பட் பிளைன் பேக்ரவுண்ட் லேஅவுட் வந்து அந்த மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ இது பிளைனாக இருக்க லேஅவுட், இதில் வந்து வேறு எந்த கலர்ஸுமே நமக்கு வராது. ஸோ இந்த மாதிரி 3 திங்ஸாக வந்து நமக்கு பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் நியூ கொடுத்தேன். அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டுக்கு போகிற அதர் நம்ம கொடுத்தோம்னா ஸோ திருப்பி அந்த மாதிரி நமக்கு பேக்ரவுண்ட் கலர்ஸ் நமக்கு என்ன தேவையோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், இப்போ நம்ம இமேஜ் வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த நம்ம செலக்ட் பண்ண எல்லா இமேஜுமே உங்களுக்கு மேலே வந்து மெயினாக தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் இதை செலக்ட் பண்ணால் அடுத்தது வரும், இதை செலக்ட் பண்ணால் நெக்ஸ்ட் இது வரும், இதை செலக்ட் பண்ணால் நெக்ஸ்ட் இது வரும். ஸோ நம்மளோட இமேஜ் வந்து நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணால் ஜஸ்ட் நான் இதை க்ளோஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி இதை க்ளோஸ் பண்ணால் ஜஸ்ட் நான் இதை க்ளோஸ் பண்ணால் போதும். ஸோ க்ளோஸ் பண்ணால் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கு நமக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு நியூ ஃபைல் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பிக்சல் வந்து 1000 கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் ஐ எம் கிவிங் 1000, அனதர் ஒன் ஐ எம் கிவிங் 1000. ஓகேவா? ஸோ 1000 கொடுத்தேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஸோ ஒயிட்டே வச்சுக்கலாம், ஒயிட்டே இருக்கட்டும். ஸோ ஒயிட் கொடுத்து நான் வந்து ஓகே பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதுக்குள்ளே போய் நம்ம வந்து இப்போ ஸோ கம்ப்யூட்டர் இப்போ என்னோட டிஃபால்ட்டுக்குள்ளே ஃபோட்டோஷாப் கிளாஸ்க்குள்ளே ப்ராஜெக்ட் 1 ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபோட்டோஸில் இந்த ஃபோட்டோஸ் எனக்கு இந்த இடத்துல தேவைன்னா ஸோ நான் இந்த ஃபோட்டோஸ் வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ட்ராப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோ இந்த இடத்துல வந்துடுச்சு. ஸோ ஜஸ்ட் டைரெக்டாகவே நம்ம வந்து அதை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் நம்ம வரப்போ இங்கே பாருங்கள், இந்த சைஸ் இந்த ஃபோட்டோஸ் இந்த நம்ம வந்து கர்சரை நம்ம இப்படி இந்த கர்சரை மெதுவாக இந்த கார்னரில் நீங்கள் கொண்டு போய் இந்த இப்படி கொண்டு வந்து இந்த கார்னரில் கொண்டு போனால் இப்படி வரும். அதே மாதிரி கொஞ்சம் சைடில் இந்த பக்கம் கொண்டு போனால் இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இப்படி நீங்கள் எழுதிங்கன்னா பாருங்கள் அந்த கர்சர் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜ் வந்து மாறும். அதே மாதிரி இந்த பக்கம் போய் அந்த கர்சரை வந்து லைட்டாக எப்படி எழுதிங்கன்னா அந்த இமேஜ் இந்த சைடு நமக்கு லெஃப்ட் சைடில் கொண்டு வரணும்னா கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஒரு கர்சரை வந்து இந்த பக்கம் கொண்டு போங்க. ஆக்சுவலாக அதை வந்து ஜூம் பண்ணி நம்ம வந்து உள்ளே கொண்டு போவோம், ஜூம் பண்ணி வெளியே போய்க்கலாம். அதே மாதிரி வந்து அதை ட்ராக் பண்ணி உள்ளேயும் கொண்டு போய்க்கலாம். ஸோ அந்த ஜூம் பண்ணுறப்ப இந்த இமேஜ் வந்து கம்மியாக வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, அது பண்ண நமக்கு வித் ஹைட்டோட சைஸ் வந்து நமக்கு காட்டும். வித் என்ன ஹைட் என்னன்ற சைஸ் நமக்கு காட்டும். ஸோ அதே மாதிரி அந்த இமேஜை வந்து செலக்ட் டூல் நம்ம கிளிக் பண்ணுறப்ப அந்த பிளேஸ் த ஃபைல் பிளேஸ் ஆகாமல் கேட்கும். ஸோ பிளேஸ் நமக்கு கிளிக் கொடுக்கணும். இதுதான் அந்த இமேஜை வந்து இந்த பக்கம் இழுக்கணும், ட்ராக் பண்ணி இந்த இடத்த கொண்டு வந்துக்கலாம். ஸோ செலெக்ஷன் டூல் நம்ம அதுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் செலெக்ஷன் டூல் கொடுத்த அந்த இமேஜை இந்த பக்கமும் நம்ம கொண்டு வந்துக்கலாம், இந்த பக்கமும் நம்ம கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து நீங்கள் கண்ட்ரோல் T கொடுத்தீங்கன்னா அது திருப்பியும் செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் T நமக்கு கொடுத்து செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணால் திருப்பி அந்த கர்சரை வந்து திருப்பி ஜூம் பண்ணி எடுக்கணும், கீழே கொண்டு போகணும்னா கொண்டு போய்க்கலாம் நீங்கள். ஓகே, இதில் பாருங்கள் ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து அது ஒரு தனி லேயராக இருக்குது. நம்ம உள்ளே கொண்டு வந்த கிட் வந்து இன்னொரு சைடில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த சைடில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு இமேஜை உள்ளே கொண்டு போவோம். அந்த இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிரியேட் ஆகும். ஒரு லேயர் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். இதில் லேயர்ன்றது என்ன? ஸோ லேயர் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு லேயர்ஸை பற்றி ஒரு நார்மல் ஸ்மால் கான்செப்ட் உங்களுக்கு ஒன்று சொன்னால் நீங்கள் சொன்னால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. எக்ஸாம்பிள்
இப்போ வந்து வரிசையாக ஒரு புக்கை வந்து அடுக்கி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி புக்ஸ் வந்து நம்ம அடுக்கி வச்சிருக்கோம். இந்த புக்ஸ் நீங்கள் மேலே இருந்து பார்க்குறப்போ மேலே இருக்கிற புக்கு தான் நமக்கு தெரியும், கீழே இருக்கிற புக்ஸ் நமக்கு தெரியாது, அப்படி தானே? ஸோ மேலே இருக்கிற புக்ஸ் நமக்கு தெரியும், கீழே இருக்கிற புக்ஸ் நமக்கு தெரியாது. இந்த லேயர்ஸ் அந்த மாதிரி தான், வரிசையாக ஒவ்வொரு லேயர். அது வந்து ஃபோட்டோஷாப்பில் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஆடியோ வீடியோ எடிட்டிங், நீங்கள் ஃப்ளாஷ், நீங்கள் எது பண்ணாலுமே ஸோ லேயர்ஸ் அடிப்படையில் தான் அவங்க எடிட்டிங் ஃபுல்லாகவே ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப என்னன்னா, ஸோ நம்ம மேலே இருக்கிற லேயர்ஸில் நம்ம என்ன இமேஜ் கொடுத்தோமோ அந்த இமேஜ் மட்டும்தான் தெரியும். ஒருவேளை கீழே இருக்கிற இமேஜ் நமக்கு தெரியணும்னு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒருவேளை அந்த லேயர் சிறுசாக இருந்தால் இந்த இடம் தெரியும் நமக்கு. ஒருவேளை இந்த புக் அளவுக்கு பெருசாக இருந்தால் கீழே இருக்கிற புக் நமக்கு வெளியே தெரியாது, அப்படி தானே? ஸோ அதே மாதிரி தான் இந்த நார்மல் சேம் கான்செப்ட் தான் வந்து ஃபோட்டோஷாப்பில் லேயர்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த லேயர்ஸில் இப்போ நார்மலி இந்த லேயர்ஸ் வந்து நான் கீழே இருக்கிற லேயர் தெரியும்னா இந்த லேயர் இருக்கிற இமேஜை நான் வந்து சைஸ் கம்மி பண்ணால் கீழே இருக்கிறது தெரியும். இல்லை இந்த எல்லா இமேஜும் சேமாக இருக்குது, பட் எனக்கு சைடில் சென்டரில் உள்ளது மட்டும் தெரியும்னா இந்த மேலே இருக்கிற புக்கில் நம்ம வந்து ஒரு ஹோல் போட்டு கீழே காட்டாலும், இல்லை மேலே இருக்கிற ஏதாவது ஸ்லைடில் வந்து ஒரு ஹோல் போட்டாலும் கீழே இருக்குது நமக்கு மேலே இருந்து வியூவில் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் ஃபோட்டோஷாப்பில் வந்து இந்த லேயர்ஸ் கான்செப்ட் ஒர்க் ஆகும். ஸோ இதில் பாருங்கள், இந்த பையன் வந்து இருக்கான், இந்த இமேஜ் நமக்கு வந்து அந்த குழந்தையோட இமேஜ் நமக்கு தெரியுது. இந்த இமேஜ் அந்த லேயர் வந்து அதுக்கு மேலே இருக்குது இல்லையா? ஸோ இது இப்போ பாருங்க, இந்த இமேஜ் போயிடுச்சு. இப்போ இந்த லேயர் மேலே இருக்கும், இந்த லேயர் கீழே இருக்குது. இப்போ கீழே இருக்கிற இந்த பிளைன் லேயரை நான் மேலே கொண்டு வந்து வச்சுக்கோங்களேன், இந்த இமேஜ் போயிடும். ஏன்னா இது வந்து கீழே வந்துடுச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ இது 2 புக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் இப்போ நம்ம முதல்ல காட்டின 2 ஸ்லைடாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கீழே இருக்குது, இது மேலே இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த இமேஜ் நமக்கு வெளியே தெரியணும்னா ஸோ இதை வந்து நம்ம மேலே கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் இந்த இமேஜ் நமக்கு தெரியும். ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், ஸோ ஒரு ஐ வியூ உங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம மொபைலில் வாட்ஸ்அப்லாம் பார்க்குற மாதிரி ஒரு வியூ இருக்கும், விசிபிலிட்டி. ஸோ இந்த விசிபிலிட்டியை நம்ம கிளிக் பண்ணால் அந்த இமேஜ் போயிடும். அந்த விசிபிலிட்டியை நம்ம கிளிக் பண்ணால் இந்த இமேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதெல்லாம் பேசிக் கான்செப்ட். நார்மலாக இந்த விஷயத்தெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து இமேஜ் எடிட் பண்ணுறப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கீழே இருக்கிற இமேஜை வந்து நம்ம கிளிக் பண்ணால் அந்த இமேஜ் போயிடும். அதாவது ஸோ கீழே இருக்கிற இமேஜ் வந்து நம்ம வேறு இமேஜ் ஒன்றுமே கொடுக்கல, பேக்ரவுண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். பேக்ரவுண்ட் நம்ம ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து விசிபிலிட்டி வேணும்னா நார்மலி டிரான்ஸ்பரண்ட் கலர் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி ஆயிரும் இந்த இடம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கான்செப்ட் இது. ஸோ அடுத்து நம்ம வந்து இன்னொரு இமேஜை நம்ம கொண்டு வரணும் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த தான் ஃபைல் ஓப்பன் போயும் கொடுக்கலாம். இல்லை நார்மலி நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டருக்கு போய் டிஃபால்ட்டுக்குள்ளே நான் வந்து ஃபோட்டோஷாப் கிளாஸ்க்கான இமேஜ் வச்சுருப்பேன் இல்லையா, அந்த இமேஜில் போய் நான் வந்து இப்போ இந்த இமேஜ் எடுக்கிறேன். இந்த இமேஜ் அப்படி செலக்ட் பண்ணி அதை கர்சரை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுக்கணும். ஸோ இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் இந்த இடத்துல வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த இமேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வரலாம். ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறது செலெக்ஷன் டூல் தான் இருக்கும். ஸோ செலெக்ஷன் டூலை வந்து கிளிக் பண்ணி கொண்டு வரலாம் நீங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலெக்ஷன் டூலில் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஆகும். ஸோ அந்த கர்சரை வந்து கரெக்டாக நம்மளுடைய இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அதை. ஸோ இது வந்து கண்ட்ரோல் டி கொடுத்தா அது செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் டி அது கொடுத்து அந்த இமேஜை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபிட் பண்ணால் ஃபிட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ வந்து பிளேஸ் ஆகணும். ஸோ அந்த நமக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு நம்ம செலக்ட் பண்ணுறப்போ இந்த கண்ட்ரோல் டி கொடுத்து செலக்ட் பண்ணுறப்போ ஒரு இது இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணால் செலக்ட் டூவில் கிளிக் பண்ணுறப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ் த ஃபைல் கேட்கும். பிளேஸ் கொடுத்து அது அந்த இது போயிடும் உங்களுக்கு. ஓகே? ஸோ இது அதே மாதிரி வந்து இப்போ இந்த இமேஜை இப்போ நார்மலாக இந்த இமேஜ் இருக்குது, இந்த இமேஜ் இருக்குது. இதில் எந்தெல்லாம் டூல்னு நமக்கு வந்து ஒரு வேலை கன்ஃபியூஷன் வரும். இது எந்த லேயர், இது எந்த லேயர்லாம் நமக்கு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? ஸோ அதுக்கு அப்படின்னா ஸோ இந்த மேலே கர்சர் அந்த இமேஜுக்கு மேலே கர்சரை வச்சு கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்தா போதும். ஸோ இந்த பாருங்கள் பேர்டு இருக்கும். ஸோ இப்போ என்னெல்லாம் இருக்குது, இந்த பேர்டு இருக்குது. இந்த இடத்த கிளிக் பண்ணுறப்போ ஸோ பேர்டுன்ற இமேஜும் நமக்கு இருக்குது. அதே மாதிரி நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜும் உள்ள இதுக்கு கீழே நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது இல்லையா. ஸோ லேயர் 0ன்றது பேக்ரவுண்ட் இமேஜ், பேர்டுன்றது பேர்டு இமேஜ். நீங்கள் ஒன்ஸ் அந்த பேர்டு இமேஜை கிளிக் பண்ணப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல அந்த பேட் இமேஜ் மட்டும் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த சைடு லெஃப்ட் சைடில் நீங்கள் கர்சரை கொண்டு போய் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி அதே மாதிரி பாருங்கள் நமக்கு செலக்ட் பண்ண டூல் நமக்கு தெரியும். ஸோ கிட் நமக்கு இருக்குன்னா ஸோ அந்த கிட் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். அதே மாதிரி லைட் பண்ணி லேயர் 0 அதாவது பேக்ரவுண்டு அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல பேக்ரவுண்டை நமக்கு செலக்ட் ஆகும்.